அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஸோ எல்லாரும் மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாஸ்ல ஏதாவது என்ன சரி டிஸ்டர்பன்ஸ் வந்த விலையில் கட்டாயம் அன்மியூட் பண்ணி பேசுங்க அல்லது செட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த மெசேஜ் டிஸ்டர்பன்ஸ் வந்தா ஒரு அன்மியூட் பண்ணி போடுங்க அல்லது அன்மியூட் பண்ணி பேசுங்க அல்லது செட் பாக்ஸ்ல போடுங்க. அதே போல வந்துட்டு ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம். ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். அப்ப நீங்கள் எல்லாரும் கைட் புக் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமுடைய கைட் புக் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கட்டாயம் நீங்க எல்லாரும் கைட் புக் எடுக்கணும். கட்டாயம் கைட் புக் எடுக்கணும். ஸோ கைட் புக்ல நிறைய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஸோ கட்டாயம் எல்லாருமே கைட் புக் வந்துட்டு எடுத்துக்கொள்ளணும். கைட் புக்கு கட்டாயம் எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல சயின்ஸ் ஸ்ட்ரீம் சயின்ஸ் ஸ்ட்ரீம் உங்களுக்கு உதாரணமா பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கலாம் அல்லது பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம். அதாவது டாக்டர் ஆகணும்னு சொல்லி படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம் அல்லது ஒரு இன்ஜினியராக வேணும்னு சொல்லி படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம். ரைட் தானே? ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் இல்ல, மிக பிரதானமான பாடங்கள்ல ஒன்றுதான் உங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கெமிஸ்ட்ரி அழகா சிஸ்டமா படிச்சீங்களாக இருந்தால் அழகா நீங்க என்ன செய்யலாம். இப்ப இது கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் சில விடயங்கள் பாடமாக்கக்கூடிய விடயங்கள் வரும், சில விடயங்கள் கணக்கு செய்யற மாதிரி வரும், சில விஷயங்கள் பாடமாக்குற மாதிரி வரும், சில விடயங்கள் கணக்கு செய்யற மாதிரி வரும். ரைட் தானே? ரைட். ரெண்டு மாதிரியும் வரும். இதுதான் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்களாக இருந்தால் கெமிஸ்ட்ரியில தெரியும், உங்களுக்கு தெரியும், இந்த ஏலோல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ங்கிறது பேரா சயின்ஸ் ஹாலும் லைக்கா இன்டர்நேஷனல் ஸ்கூலும் சேர்ந்து ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ். லைக்காங்கிற ஆன்லைன் ஸ்கூலும் அதே போல பேரா சயின்ஸ் ஹாலும் இணைந்து வழங்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஏலோல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் கோர்ஸா இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்ல ஆகப்பெரிய பெனிஃபிட் வந்துட்டு என்னச்சுன்னா, நீங்க கட்டாயம் இந்த கைடன்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் நீங்க என்ன செய்யலாம், பாஸ் எடுக்கலாம். கட்டாயம் பாஸ் எடுக்கலாம். அதுதானே? கட்டாயம் பாஸ் எடுக்கலாம். ஸோ அப்படி நீங்க பாஸ் எடுக்கல ஃபெயில் ஆவீங்களாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் நீங்க எவ்வளவு பேமெண்ட் பண்ணி இருக்கீங்களோ அந்த டோட்டல் பேமெண்ட்டுடைய 80% வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் தரப்படும். ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா என்ன செல்ல வாரோம்னா நீங்க ஷுவரா பாஸ் ஆவீங்க மீனிங்க செல்ல வாரம். கெமிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரியில டோட்டலாக வந்துருக்கு 14 பாடப்படும். 14 பாடப்படும். 14 பாடப்படத்துல 14 பாடப்படத்துல ஒரு ரிவைஸ் பண்ணி போங்க. அதுக்கு முதலாவது பாடப்படப்பு என்னவா இருக்கும்? முதலாவது பாடப்படப்பு என்னவா இருக்கும்? இதுல முதலாவது பாடப்படப்பு படிப்போம். முதலாவது பாடப்படப்பு வந்து அணுக்கட்டம். அணுக்கட்டம் இதெல்லாம் நீங்க என்ன போட்டீங்க? கட்டமைப்பு. முதலாவது பாடம் கட்டமைப்பு. கட்டம். இரண்டாவது பாடம் என்னவா இருந்தால் ஸ்ட்ரக்சர் அண்ட் பண்டில். ஸ்ட்ரக்சர் அண்ட் பண்டில் அதாவது கட்டமைப்பும் பிணைப்பு. கட்டமைப்பு பிணைப்பு. மூன்றாவது பாடம் என்று பார்த்தமாக இருந்தால் மூன்றாவது அழகா நோட் பண்ணணுமா? இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. நீங்க நோட்ஸ் வந்துட்டு ஏலவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் ஆக பிரதானமான விடயம் நோட்ஸ் வந்துட்டு கிளீனா இருக்கணும். நோட்ஸ் வந்துட்டு கிளீனா இருக்கணும். நோட்ஸ் வந்துட்டு தெளிவா இருக்கணும். குறைந்தது
குறைந்தது 4 கலர் பென்சிலை யூஸ் பண்ணி நோட்ஸ் எழுது. குறைந்தது மினிமம் வந்துட்டு 4 நிற பெண்களை பாவிச்சு, 4 கலரான பெண்களை பாவிச்சு. ப்ளூ, பிளாக், ரெட், அதோட சேர்த்து ஒரு கலர் கிரீனோ ஏதோ சம்திங், அதாவது பேப்பர். குறைந்தது மினிமம் 4 கலர் பென் யூஸ் பண்ணி நோட்ஸ் எழுதணும். நோட்ஸ் வெரி கிளீனா இருக்கணும், நீட்டா இருக்கணும். நோட்ஸ் வந்துட்டு அழகா எழுதி இருக்கணும். அதே போல உங்களோட நோட்ஸை பார்த்தா பிள்ளைகள் கலர் பிரிண்ட் பண்ணின புக் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஒரு புக் வந்து கலர் பிரிண்ட் பண்ண எப்படி இருக்கும்? அது மாதிரி ஸ்மார்ட்டா, நீட்டா, பியூட்டிஃபுல்லா இருக்கணும் நோட். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போதே சரிதான் ஞாபகம் வச்சுங்களோ, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லா சயின்ஸ் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் மிக பிரதானம் என்னட்டா உங்களோட நோட்ஸ் கிளீனா இருக்கு. நோட்ஸ் கிளீனா இருந்தா சிம்பிளா எடுக்கலாம். சிம்பிளா எடுக்கலாம் நோட்ஸ் கிளீனா இருந்தா. ரொம்ப தான் சொல்லித்தான். நீங்க எழுதுற டைம்ல அழகா நோட்ஸ் எழுதி கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இப்ப மூன்றாவது வந்து என்ன பிள்ளைகள் இதற்கான கருத்து கணித்தல் கணித்தல். நான்காவது அழகு பாதமாக கல்வியை நான்காவது அழகிலிருந்து ஏற்றத்தில் செல்வோம். பணப்பொருளில் பணப்பொருளில் வாய் வாய். ஐந்தாவது சக்தியல் சக்தியியல். இங்கிலீஷ்ல எனர்ஜெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி எனர்ஜெட்டிக்ஸ். ஆறாவது வந்து நாள் பண்ணார் அசேதன இரசாயன விரை. என்ன அசேதன இரசாயனம்? எல்லாத்துலயும் இங்கிலீஷ் என்ன சொல்லுறேன், ஏழாயிரமான கணிப்படும். என்ன சொல்றேன், இது என்ன அட்டமிக் ஸ்ட்ரக்சர், இது என்ன ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங், இது என்ன கெமிக்கல் கல்குலேஷன், கெமிக்கல் கல்குலேஷன். இது என்ன கேசஸ், இது என்ன எனர்ஜெட்டிக்ஸ், இது என்ன அசேதன இரசாயனங்கள். அப்படி என்றால் இன் ஆர்கானிக், இன்ஆர்கானிக். அதான் ஆறாவது பாடம் வரும். 7வது அலகுல இருந்து 10வது அலகு வரை 7வது அலகு, 8வது அலகு, 9வது அலகு, 10வது அலகு, இந்த 4 அலகுகளையும் சேர்த்து நாங்க சொல்லுவோம் சேதன ரசாயனம். அது அசேதன சொல்லுவோம் சேதன ரசாயனங்கள். இப்ப சேதன ரசாயனங்கள் இதை சொல்லுவாங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அது இன்ஆர்கானிக், இது ஆர்கானிக். அதே போல 11வது பாடம் இரசாயனம் இயற்கவியல். இரசாயனம் இயற்கவியல், கெமிக்கல் கெமிக்கல். இந்த 12வது பாடத்தை நாங்க சொல்லுவோம் இரசாயன சமநிலை. இரசாயன சமநிலை நாங்க சொல்லுவோம் ஈக்குலிபிரியம். நான் சொல்லுவோம் ஈக்குலிபிரியம். 13வது பாடத்தை நாங்க சொல்லுவோம் 13வது மின் இரசாயனம். மின் இரசாயனம், மின் இரசாயனம் அது சொல்லுவோம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சொல்லுவோம். 14வது கைத்தொழில் இரசாயனம். கைத்தொழில் கைத்தொழில் இரசாயனமும் கைத்தொழில் இரசாயனமும் சூழல் இரசாயனம். சூழல் கைத்தொழில் இரசாயனம் சூழல் மாசாக்கம். இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அண்ட் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன். என்வாயன்மெண்ட் பொல்யூஷன். டோட்டலா எத்தனை பாடம்? 14 பாடங்களா இருக்கு.
அழகா எழுதிடுங்க பாப்போம். அழகா எழுதிடுங்க. டோட்டலா 14 பாடங்கள் இருக்கும். இந்த 14 பாடங்களை நான் அழகா உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் 14 பாடங்களை நீங்க அழகா எழுதி எடுக்கலாம். எழுதி முடிஞ்சேன்னு சொன்னா எழுதி முடிஞ்சு இந்த செட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். அல்லது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளும். கட்டமைப்பு கட்டமைப்பு atomic structure and bonding, chemical calculation, gases. Okay, sir. Okay, very good. Right. So இதுல உங்களுக்கு இந்த கைட் புக் எடுக்காது. இந்த கைட் புக் எடுக்காத கட்டாயம் இந்த கைட் புக் எடுக்கும். சரியா? இந்த கைட் புக் இருக்கணுமா? இப்ப இது வந்துட்டு பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஆக்களுக்கான, அதாவது மெட்ஸ் படிக்கிறாங்க, அதாவது இன்ஜினியரிங் படிக்கணும். சரியா? இன்ஜினியரிங் போகணும்னு சொல்லி விரும்புறாங்க. இவங்களுக்கான புக் இந்த புக். கட்டாயம் இந்த புக்கை வந்துட்டு எடுத்துக்கொள்ளும். அதே பயோஸ்ட்ரீம் ஆக்களாக இருந்தா, அதாவது மெடிக்கல் போகணும்னு சொல்லி நினைக்கிறார்கள், மெடிக்கல் கல்வி போனால் இந்த புக்கை கட்டாயம் எடுத்துக்கொள்ளும். இது பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் புக். அதுதானே? இந்த புக்ல எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு இந்த புக் கட்டாயம் எடுக்கணும். புக் எடுக்காதாக்கள் கட்டாயம் இந்த புக் எடுத்துக்கணும். ரைத்தானே? இந்த புக் எடுக்கணும்னு சொன்னா இந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நார்மல் கால் பண்ணுங்களா, நார்மல் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த புக் வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. 779966 987 நம்பருக்கு நார்மல் கால் பண்ணணுமா? நார்மல் கால் பண்ணாதான் புக் தருவாங்க. கட்டாயம் புக் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த புக் கட்டாயம் வேணும். இந்த புக்ல அவ்வளோ டீட்டெயில்ஸும் அழகா இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் அழகா இருக்கும். ஸோ புக்கை கட்டாயம் எடுத்துக்கொள்ளும். புக் கட்டாயம் தேவை. புக் கட்டாயம் எடுத்துக்கொள்ளும். அடுத்த விஷயம், இந்த கிளாஸ்ல நாங்க பார்க்க போற விடயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லி தரேன். நீங்க எல்லாருமே நம்ம இந்த கிளாஸ்ல நான் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா அழகா செய்வோம். ரைட்டான சிஸ்டமேட்டிக்கா அழகா செய்வோம். இந்த கிளாஸ்ல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைய கிளாஸ்ல நாங்க என்ன பார்க்க போறோம்னா, இந்த கட்டமைப்பு பிணைப்பு மெய்க்கணக்கு. கட்டமைப்பு பிணைப்பு. இந்த கட்டமைப்பு பிணைப்பு நாங்க பார்க்க போறோம். கட்டமைப்பு
பிணைப்புங்கிற விடயத்தை நாங்கள் பார்க்க போறோம். கட்டாயம் பிணைப்புங்கிற விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அணுக்கட்டமைப்பை நம்ம லேட்டரா படிப்போம். ஏண்டா உங்களுக்கு அணுக்கட்டமைப்பை விட கட்டமைப்பு பிணைப்புங்கிறது மிக முக்கியமான பாடம். அணுக்கட்டமைப்பை விட கட்டமைப்பு பிணைப்புங்கிறது மிக முக்கியமான பாடம். அணுக்கட்டமைப்புங்கிறது நோட்ஸ் பாடம். சரியான அணுக்கட்டமைப்புங்கிறது நோட்ஸ் பாடம். அதை நான் கொஞ்சம் லேட்டரா செய்யும். முதலாவது கட்டமைப்பு பிணைப்பையும் பார்ப்போம். ஏண்டா இந்த பாடம் படிச்சாதான் எங்களுக்கு ரசாயன கணித்தல்கள் செய்யலாம். ரசாயன கணித்தல்கள் நல்லா படிக்கலாம். அதுக்காக நாங்க தலைவி போட போறோம் கட்டமைப்பு பிணைப்பு. ஹெடிங் போடுவோமா? கட்டமைப்பு பிணைப்பு. ஹெடிங் போடுங்க கட்டமைப்பும் பிணைப்போம். அதாவது ஸ்ட்ரக்சர் அண்ட் bonding. Bonding. Structure and bonding. இப்ப அது படிக்கிறதுக்கு முதல் இப்ப சின்ன ஹெடிங் போடுவோம் ஆவர்த்தன அட்டவணை. சின்ன ஹெடிங் போடுவோம் ஆவர்த்தன அட்டவணை. ஆவர்த்தன அட்டவணை எப்படி பார்த்துட்டு போவோம் நாங்க? இப்ப ஆவர்த்தன அட்டவணை ஆவர்த்தன அட்டவணை. இப்ப ஆவர்த்தன அட்டவணை நான் வந்துட்டு குரூப்ல போடுவோம் இல்லையா? இந்த ஆவர்த்தன அட்டவணை எல்லாரும் பிரிண்ட் பண்ணிடுறேன். நான் அழகா ஒரு ஆவர்த்தன அட்டவணை உங்களுக்கு போடுவோம். ஓலவெல்ல ஓலவெல்ல 20 மூலகங்களை மட்டும் பார்த்துப்பீங்க. ரைட் நான் சொல்றது ஓலவெல்ல 20 மூலகங்களை மாத்திரம் நீங்க பார்த்துப்பீங்க. ரைட் இங்க நாங்க 20 மூலகத்தை மட்டும் பார்க்கும்போது டோட்டல் ஆவர்த்தன அட்டவணையுமே நாங்க பார்ப்போம். ரைட்டா? அதுக்கு முதல் நான் பேசிக்கா முதலாவது 20 மூலகங்களை மட்டும் நம்ம ரீகால் பண்ணுவோம். அப்ப 20 மூலகங்களை மட்டும் உங்களுக்கு எழுத இயலுமா? தெலுங்கு பாப்பா கேட்டிக்காத பிள்ளைகள் மாதிரி ஓ சார். எழுத இயலுமா? அப்ப நீங்க என்னோட சேர்ந்து கொண்டு நீங்களும் கோப்பில எழுதுங்க. 20 மூலகம் எழுதுவோம். அப்ப 5 கீழே வராது யாரு? லித்தியம். இது கூட வராது யாரு? சோடியம். சோடியமா? இது கீழே வர சொல்லு. இது பக்கத்துல வராது யாரு? பெர்லியம். அப்புறம் போரன். அப்புறம் கார்பன். அப்புறம் நைட்ரஜன். அப்புறம் ஆக்சிஜன். ஆக்சிஜன். அப்புறம் குளோரின். குளோரின். அப்புறம் நியோன். நியோன். நியோனுக்கு மேல வராதுதான் யாரு? ஹீலியம். அது இதுக்குள்ள வர சோடியம். 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 அப்புறம் மெக்னீசியம். மேக்னீசியம். ரைட். அப்புறம் அலுமினியம். அலுமினியம். ஓகே வெரி குட். அப்புறம் சிலிக்கன். சிலிக்கன். அப்புறம் பாஸ்பரஸ். அப்புறம் சல்ஃபர். அப்புறம் குளோரின். குளோரின். அப்புறம் ஆர்கன். அப்புறம் பொட்டாசியம். பொட்டாசியம். அப்புறம் கால்சியம். ஸ்கெண்டியம். இதெல்லாம் பார்த்தேன். இப்ப எவ்வளவு மூலங்களை நீங்க என்ன செஞ்சுப்பீங்கன்னா நீங்க வந்து ஆவர்த்தன அட்டவணை சொல்லி ஒவ்வொரு படிச்சுப்பீங்க. அப்ப நீங்க இப்படி வாரத்தை பார்த்துக்கீங்க. இப்படி வாரத்தை இப்படி வாரங்கள் ஆவர்த்தனம். அதை சொல்லுவீங்க. ஆவர்த்தனம் சொல்லுவீங்க. ஆவர்த்தனம். இப்படி வாரத்தை கூட்டம். கூட்டம். வார்த்தை கூட்டம். அப்ப அப்படி என்றா இப்ப இந்த ஒரே இது முதலாம் ஆவர்த்தனம், இது 2ஆம் ஆவர்த்தனம், இது 3ஆம் ஆவர்த்தனம், அதே மாதிரி கூட்டம் இப்படி இருந்துச்சு. நாங்க இதை நல்ல கூட்டத்தை எப்படி அவங்க எடுத்துப்பாங்க?
ஒரு அணு ஒன்று தானே. ஒரு அணு ஒரு அணுல ஒரு அணு ஒன்றுல உதாரணத்துக்கு போரன் அணுல என்ன செய்யும்டா, உள்ளுக்கு இலத்திரன்கள் இருக்கு. இலத்திரன்கள் இருக்கு. உள்ளுக்கு இலத்திரன், அதாவது கருன்னு ஒன்று இருக்கும். அதில் நாம் பிறகு பார்ப்போம். எவ்வளோலையும் படிச்சு கரு ஒன்று இருக்கும். கருவுக்கு வெளியே வந்து இலத்திரங்கள் இருக்கும். இலத்திரங்கள் சக்தி மட்டங்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு சக்தி மட்டங்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு சக்தி மட்டங்கள் இருக்கு. எத்தனை? அணுக்கு அணுக்குள்ள கரு இருக்கு. கருக்கு வெளியே சக்தி மட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? சக்தி மட்டங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நீங்க படிச்சு வச்சீங்கன்னா ரீகால் பண்றது. சக்தி மட்டங்கள் வந்து இருக்கு. இந்த சக்தி மட்டங்கள்ல இறுதி ஓடு இருக்குதானே பேர். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓடு. இது ஒன்று ஒரு ஓடு, இது ஒரு ஓடு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓடுகளா இருக்கு. அதுல இறுதி ஓட்டுல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கையை வச்சுதான் இந்த கூட்டத்தை டிவைட் பண்ணிப்பாங்க. Right. இப்ப முதலாம் கூட்டம் என்ன அர்த்தம் என்று சொன்னா, இந்த அணுவுடைய இறுதி ஓட்டில் ஒரு இலத்திரன். இறுதி ஓட்டுல எத்தனை இலத்திரன் நிற்கும்? ஒரு ஒரு இலத்திரன் நிக்கும். அதே போல இரண்டாம் கூட்டம்ங்கிறது என்னண்டா, அந்த அணுடைய இறுதி ஓட்டுல 2 இலத்திரங்கள் இருக்கு. மூணாம் கூட்டம் என்னண்டா, அணுடைய இறுதி ஓட்டுல 3 இலத்திரங்கள் இருக்கு. நான்காம் கூட்டம் என்னண்டா, அணுவுடைய இறுதி ஓட்டுல 4 இலத்திரங்கள் இருக்கு. ஐந்தாம் கூட்டம் என்னண்டா, அணுவுடைய இறுதி ஓட்டுல 5 இலத்திரங்கள் இருக்கு. ஆறாம் கூட்டம் என்னன்னு சொன்னா, அந்த அணுவுடைய இறுதி ஓட்டுல 6 இலத்திரங்கள் இருக்கு. ஏழாம் கூட்டம் என்னன்னா, அணுடைய இறுதி ஓட்டுல 7 இலத்திரங்கள் இருக்கு. எட்டாம் கூட்டம் என்னன்னா, அணுடைய இறுதி ஓட்டுல 8 இலத்திரங்கள் இருக்கு. எவ்வளவு நீங்க நோட்ஸ் எழுதி இருக்கீங்களா? நான் நோட்ஸ் தர மாட்டேன். நோட்ஸ் நான் சொல்ல மாட்டேன். நான் விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்திட்டு சின்ன டைம் தருவேன். நீங்க நோட்ஸ் எழுத. நோட்ஸ் எழுதுறேன்னு சொல்லி கூட நான் ஒயிட் போர்ட்ல எழுதிக்கிறது அப்படியே பார்த்துருக்கியா? இல்ல, ஒயிட் போர்ட்ல எழுதுறது அப்படியே பார்த்துறது பேர் நோட்ஸ் இல்ல. நீங்க தமிழ் வசனங்களை பாவச்சு சரி இதுதான் சின்ன உதாரணத்துக்கு ஆவர்த்தனம் கிடையா பாக்குறது பேரு ஆவர்த்தனம், நிலைக்குதா பாக்குறது பேரு கூட்டம். ஒரு சென்டென்ஸ்ல நீங்க நோட்ஸ் எழுத அழகா எழுதிருங்க. அழகா எழுதிருங்க. நோட்ஸ் நீங்க தான் எழுதணுமா? நான் விலங்கப்படுத்தி போட்டு சின்ன சின்ன ஸ்பேஸ் தருவோம். அந்த ஸ்பேஸ்ல நீங்க அழகா நோட்ஸ் எழுதலாம். அப்ப நோட்ஸ் எழுதுற டைம்ல படம் கீறணும். இப்ப நான் அணு எழுதுற டைம்ல அணுக்கும் விஷயத்தை குறிச்சு காட்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி மட்டம். ஒரு சக்தி மட்டங்கள் இலத்திரங்கள் இருக்கு. வெளியே முடிச்ச பிறகு சொல்லுங்க பாபா. அழகா நோட்ஸ் எழுதணுமே, தமிழால நோட்ஸ் எழுதணுமே. அழகா எழுதணும். நோட்ஸ் அழகா அடிக்கணும், கிளீன் அடிக்கணும். நோட்ஸ்ல எல்லா விடயங்களும் இருக்கணும். நான் கிளாஸ்ல கதைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நோட்ஸ்ல இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க நம்பர் கேட்டிருக்கிறீங்க. நம்பர் என்ன போட்டு விடுறேன். நீங்க புக்ஸ் டியூட்ஸ் எடுக்கலாம்னு சொன்னா அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணலாம். நான் செட் பாக்ஸ்லயே போட்டு விடுறேன். எல்லாரும் செட் பாக்ஸுக்கும் நம்பர் வந்திருக்கு. நம்பர் நோட் பண்ணிக்கங்க.
அல்லது என்னுடைய நம்பரை நீங்க நான் தரேன், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளலாம். 077-207-1008. இது என்னுடைய நம்பர். ரெண்டு கிளாஸஸும் நடக்கும், லைவான கிளாஸஸும் நடக்கும், அதனால ரெக்கார்டிங்ஸும் விளங்கும். அப்ப இன்றைக்கு நான் எடுத்துக்கிற கிளாஸ் வந்துட்டு, இந்த கிளாஸ் நான் ஃபினிஷ் பண்ற டைம்ல உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ல பார்த்த விஷயம் எல்லாம் 100% கிளீன் ஆகும். இப்போ கல்குலேஷன் ரெக்கார்டிங் பார்த்துருப்பீங்க, கல்குலேஷன் ரெக்கார்டிங்ல பார்த்த விஷயம் இன்றைய கிளாஸ் நான் முடிக்கிற டைமுக்கு இன்ஷா அல்லா இறைவன் அண்ணன் கிளாஸ் நான் முடிக்கிற டைமுக்கு கல்குலேஷன் ரெக்கார்டிங்ல பார்த்த விஷயம் எல்லாம் இப்ப கிளீன் ஆகும், கிளீன் ஆகும், கிளீன் ஆகும், கிளியரா எல்லாம் கிளியரா இன்ஷா அல்லா கிளியரா கிளியர் ஆகணும், ஆகும், ஆகணும். ரைட்டா கிளியர் மூவனாட்டா. ரைட். இப்ப உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்மகிட்ட உறுதின்னு ஒரு இடைவெளி தானே, உறுதி, உறுதி, உறுதி ஒரு இடைவெளி. சரி, நீங்க சின்ன வயசுல பைசிக்கிள் ஓட ஸ்டார்ட் பண்ணீங்க தானே. இப்ப சின்ன வயசுல பைசிக்கிள் ஓட ஸ்டார்ட் பண்ற டைம்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க நாகமீக உங்களுக்கு? ஓ சார். எப்படி, எந்த பைசிக்கிள் ஓடினீங்க? சைட் சைட் டயர் ரெண்டு போட்டுப்பீங்க இல்லையா? இல்ல. விழாம அடிக்கிறாங்க. இப்ப சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்துட்டு ரெண்டு ரோதைக்கிற பைக்கில் தான் ஓடினீங்களா? சைட் ரோத ரெண்டு வரும் நாகமிக்கா, பின் டயரோட சேர்ந்த மாதிரி சைட் ரோத ரெண்டு வரும். ஓ சார், சப்போர்ட் டயர். சப்போர்ட் டயர். சப்போர்ட் டயர்ஸ்ங்கிற பைக்கில் தான் ஓடிப்பீங்க சார். இப்ப பெஸ்ட்டுக்கு இப்படி பெஸ்ட்டுக்கு என்ன செய்வீங்க? சைட் சப்போர்ட் டயரிங்கிற பைசிக்கிள் ஓடிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுப்பீங்க? சப்போர்ட் டயர் ரெண்டையும் கழட்டி விடுறது. ரெண்டையும் கழட்டிக்க மாட்டீங்க, ஒன்று தான் கழட்டிப்பீங்க. பெஸ்ட்டுக்கு ஓ ஒரு சப்போர்ட் டயர் கழட்டிப்பீங்க நாகமிக்கா. ஓ ஒன்றை கழட்டி போட்டு அது அது ஒரு மாசம் ஓடுபட்டிக்கு. அதுக்கு பிறகு அடுத்த அதோட சப்போர்ட் டயர் கழட்டிப்பீங்க. ரைட்டா நான் சொல்றது? ஓ right. இப்ப நாங்க மருது அவங்களுக்கு நீங்க சின்ன வயசுல பைசிக்கிள் ஓடினாலாம். ரைட். அது மாதிரி உறுதியினருடைய எண்ணிக்கை ரைட் தானே. உறுதி, உறுதிங்கிறது என்னண்டா ஒரு மூலகத்திட இறுதி ஓட்டுல 8 இலத்திரங்கள் வந்தால்தான் அது உறுதியாய். எப்படி? ஒரு மூலகத்தில இறுதி ஓட்டுல 8 இலத்திரங்கள் வந்தால்தான் அது உறுதியாய். உறுதிங்கிறது ஆளு யாரான்னு சொன்னா, இறுதி சக்தி மட்டத்துல
இரு சக்தி மட்டத்துல 8 இலத்திரன்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்பதான் அந்த மூலகம் உறுதியா இருக்கும். 8 இலத்திரங்கள் பூர்த்தி செய்யப்படும். இது பூர்த்தி செய்யப்பட்டதான் அந்த மூலகம் உறுதியா இருக்கும். இதை சொல்லும் அட்டக விதி என்று சொல்லுவோம். நோட் பண்ணி எடுங்க பாப்போம். நோட் பண்ணி எடுத்துட்டீங்களா ரூல? அந்த ரூலை நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி எடுத்துட்டீங்க. இப்ப கெட்டிக்காரத்துகள் மாதிரி செல்லுங்க பார்ப்போம். முதல் நாள் கூட்டத்துல இறுதி ஓட்டுல எத்தனை இலத்திரன் இன்னைக்கு? ஒரு இலத்திரன். ஒரு இலத்திரன் நிக்குது. அப்ப முதலாம் ஓட்டுல ஒரு இலத்திரன் நிக்கின்றா. முதலாம் ஓட்டுல இறுதி ஓட்டு. இப்ப இறுதி ஓட்டுல லித்தியத்தை எடுத்து பார்த்தோம்னா நான் இங்க எழுதுறேன். லித்தியத்தை எடுத்து பார்த்தோம்னா லித்தியத்தையும் நிறைய சக்தி மாற்றங்கள் இருக்கும். அதுதானே சக்தி மாற்றங்கள் இருக்கும். அதுல இறுதி ஓட்டுல ஒரு இலத்திரன் நிக்க போறா. ரைட் நான் சொல்லுறேன். இறுதி ஓட்டுல ஒரு இலத்திரன் நிக்க போறா. இறுதி ஓட்டுல ஒரு இலத்திரன் நிக்க ஆரம்பிச்சா சக்தி மாற்றம் எப்படி நிரம்பும்னா அதுக்கு முதல் நீக்கிறதுல 8 இலத்திரன் நிற்கும். ரைட்டானே 1 2 3 4 5 6 7 இலத்திரன். நீங்க ஓ லெவல்லையும் கட்டமைப்பு படிச்சினீங்க தானே? படிச்சுட்டீங்க தானே? படிச்சுட்டீங்க. அப்ப நிச்சயத்தை எடுத்தோம்னா இறுதி ஓட்டுல 1 இருக்கும். அதுக்கு முதல் ஓட்டுல எத்தனை இருக்கும்? 2 8. 4 8 இலத்திரன் இருக்கும். இப்ப எவர் உறுதி அடையணும் என்று சொன்னா நிறைய நடத்த பிளேர் ஆகுது. நிச்சயத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயத்தினுடைய இறுதி சக்தி மட்டத்துல எத்தனை எழுத்து நிக்க போகுது? ஒரு இலத்திரன் நிக்க போகுது. அதுக்கு முதல் சக்தி மட்டத்துல 8 இலத்திரன் நிக்கும். எப்படி? எட்டு. எப்படி எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இந்த ஆவர்த்தன அட்டவணையை வச்சு நீங்க 72 சொல்லலாம். முதலாவது சக்தி மட்டத்துல எத்தனை 72 சொல்லுங்க கெட்டிக்கார பிள்ளைகள்டா? 2 2 2 அடிக்கும். அதாவது 2 மூலகம் வருது. ரைட் சொல்லுது. முதலாம் சக்தி மட்டத்தில் 2 மூலகம் வருது. என்ன அர்த்தம்? இது முதலாம் சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன் இதுக்கு இருக்க போகுது. இதுக்கு 2 இலத்திரன் இருக்க இருக்கு. போகுது. ரெண்டாவது சக்தி மட்டத்துல முதலாம் சக்தி மட்டம் 2 இலத்திரன் நிற்கும். அப்ப நிச்சயத்தை எடுத்து பார்த்தோம்னா முதலாம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் நிற்கும். ரெண்டாவது சக்தி மட்டத்துல 8 இலத்திரன் நிற்கும். நான் நீங்க வந்து எழுதுன சோடியம் எழுதுறேன். சோடியம் ரெண்டாம் சக்தி மட்டத்துல 8 இலத்திரன். அப்ப அதால 8 மூலகம் வரும். எண்ணி பாருங்க 8 மூலகம் வரும். Right. 8 மூலம். இப்ப சோடியத்துல மூலாவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் நீக்கி, ரெண்டாவது சக்தி மட்டத்துல 8 இலத்திரன் நீக்கி, மூன்றாவது சக்தி மட்டத்துல 1 இலத்திரன் நீக்கி. மூன்றாவது சக்தி மட்டம் தான் அதுல இறுதி சக்தி மட்டம். இறுதி ஓடு. இப்ப இவ உறுதி அடையணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கீங்க நீங்க? சும்மா உங்களோட கெஸ்ஸிங்க பாப்போம். இலக்கோணம் ஒரு இலத்திரன். ஒரு இலத்திரனை இலக்கணும். ரைட், ஓகே. வேற என்ன செட் நடக்கலாமா? வெரி குட். 7 இலத்திரனை ஏற்கணும். இங்க ஒரு இலத்திரன் நீக்கிண்டா கடைசி 8 இலத்திரன் வரணும். அமௌண்ட் 7 இலத்திரனை ஏற்கடா. அப்படி இல்லாட்டி ஒரு இலத்திரனை இழந்து விட்டா இறுதி ஓட்டத்துல 10 இலத்திரன். ஆனா அவர் 7 இலத்திரங்களை ஏற்கிறங்கிறது சாத்தியம் இல்லை. 7 இலத்திரனை ஏற்கிறங்கிறது சாத்தியம் இல்லை. பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லை. அவர் என்ன செய்வாருண்டா ஒரு இலத்திரனை இழப்பார். ஒரு இலத்திரனை இழப்பார். அப்ப மறுநாள் உறுதி அடையணும் என்று சொன்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இலத்திரன் இலக்கோணம். ஒரு இலத்திரனை இழப்பார். சொல்லுது. உறுதி அடையணும் சொன்னா ஒரு இலத்திரனை இழப்பார். முதலாம் கூட்டம் எல்லா மூலகங்கள் எல்லா மூலகங்களுக்கும் கடைசி ஓட்டுல ஒரு இலத்திரன் தான் நினைக்க போகுது. நோட்ஸ் எழுதிருங்க. அழகாலி எடுக்கிறேன் நோட்ஸ்.
சார் அப்போ ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் அப்படிதான். ஹைட்ரஜன்ல வந்துட்டு ஒரு இலத்திரன் ஆகிக்க போறோம், அது அவர் அந்த ஒரு இலத்திரன் இழக்க போறோம். ஹைட்ரஜனை பார்த்துக்கிட்டீங்களா? ஹைட்ரஜன் ஒரு சக்தி மட்டும் தான் ஆகிக்க போறோம், அந்த ஒரு சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன் தான் ஆகிக்க போகுது. அவரை வந்து என்ன செய்வார்? அந்த ஒரு இலத்திரன் வைப்பார் உறுதி அடையுது. இப்ப எனக்கு ஒரு ஆள் செய்யுங்க பார்ப்போம். ஒரு 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 ஏதோ இதுக்குள்ள இதுக்குள்ள இருந்து ஒரு மைனஸ் வந்து வெளியே போனா நடக்கும். இலத்திரன்கிறது மைனஸ், அதை நாம இலத்திரன்கிறது மைனஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இலத்திரன்கிறது மைனஸ் ஏற்றும். இலத்திரன்கிறது மைனஸ் ஆயிடுச்சு. ஒரு ரூம் ஒன்று ஒரு ரூம் ஏதோ ஒரு ஒன்று இதுல இருந்து ஒரு மைனஸ் வந்து வெளியே போனா உங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன கேசி? ப்ளஸ் உண்மையிலேயே என்ன மீனிங் என்ன? இதுல ஒரு ஏற்றமும் இல்லை. அதுல ஒரு ஏற்றமும் இல்லாத என்ன மீனிங் என்று சொன்னா, இதுல ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் இருக்கிற மாதிரி மீனிங். அது எத்தனை நேர ஏற்றம் இருக்கோ அதுக்கு சமனான மறை ஏற்றம் இருக்கின்ற அர்த்தம். நான் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் போடுறேனே, இல்லாட்டி 2 பிளஸ் 2 மைனஸ், அது 3 பிளஸ் 3 மைனஸ், எவ்வளவு நேர ஏற்றம் இருக்கோ அதுக்கு சமனான மறை ஏற்றம் இருக்கின்ற அர்த்தம். அப்ப ஒரு நேரேற்றமும் சமன் மறையேற்றமும் சமன் என்று சொன்னா விளைவுல விளைவுல என்ன இருக்கு? ஏற்றம் 0. 1 பூஜ்ஜியம் + 1 - 0. 2 + 2 - அது 0. ஜீரோ இப்ப ஒரு இடத்த நியூட்ரலா இருக்குன்னு சொன்னா அதுல மீனிங் வந்துட்டு என்னன்னு சொன்னா, நேர் ஜீரோ ஏற்றங்களுக்கு சமனான மறையேற்றங்கள் இருக்குன்னு மீனிங். இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப இந்த மைனஸ் வெளியே போனா என்ன நிற்கும்? ப்ளஸ் பிளஸ் நிற்கும். அப்படின்னா அந்த பிளஸ் நிற்கும். நோட் சொல்லிடுங்க. எடுத்துட்டீங்களா? மூவாடா டன்னா? முடிச்சிட்டீங்களா பேர்? மூவாட்டா? ஓ சார் இப்ப எனக்கு சொல்லுங்க, ஹைட்ரஜன் ஒரு இலத்திரனை இழந்தா என்ன உருவாகும் நினைக்கிறீங்க? H பிளஸ் ப்ளஸ் பிளஸ் போடணும். தலையில போடணும். அதுல ரைட் சைட்ல போடணும். ரைட் சைட்ல போடணும். லித்தியம் ஒரு இலத்திரனை இழந்தா என்ன உருவாகும் நினைக்கிறீங்க? லித்தியம் பிளஸ் உருவாகும். சோடியம் ஒரு இலத்திரன் இழந்தா என்ன உருவாகும் நினைக்கிறீங்க? ப்ளஸ் உருவாகும். சோடியம் பொட்டாசியம் ஒரு இலத்திரன் இழந்தா ப்ளஸ் என்ன உருவாகும் உருவாகும். நினைக்கிறீங்க? பொட்டாசியம். இப்படித்தான் அது உருவாயிரு. இப்ப உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி கிடைச்சா? ஓ சார் எழுதிடுங்க அழகா. இப்படித்தான் அந்த H பிளஸ் உருவாயிருக்கு. இப்படித்தான் அந்த லித்தியம் பிளஸ் உருவாயிருக்கு. இப்படித்தான் அந்த சோடியம் பிளஸ் உருவாயிருக்கு. இப்படித்தான் அந்த பொட்டாசியம் பிளஸ் உருவாயிருக்கும். ஒரு இலத்திரனை இழந்து உருவாயிருக்கும்.
படத்துக்கு மூவ் ஆட்டா வெளியெடுத்தீங்களா அழகா? நோட்ஸ் எழுதணுமா? வசனத்துல நோட்ஸ் எழுதணும். வசனத்துல நோட்ஸ் எழுதணும். தமிழை யூஸ் பண்ணி தமிழ் பேராகிராஃப் எழுதணும். நோட்ஸ் எழுதணும். சும்மா நான் சொல்றதை மட்டும் எழுதுறது இல்லை. நோட்ஸ் நீங்க தான் எழுதணும். நோட்ஸ் நீங்க தான் எழுதணும். ரைட் தானே? நோட்ஸ் தர மாட்டேன். ஏன்னா நீங்க ஸ்காலர்ஷிப் படிக்கல தானே? ஸ்காலர்ஷிப் படிக்கிற பிள்ளைக்கு தான் நோட்ஸ் கொடுக்குறது. ஓலோல் படிக்கிற பிள்ளைக்கு தான் நோட்ஸ் கொடுக்குறது. ஏழோல் படிக்கிற பிள்ளைக்கு நோட்ஸ் கொடுக்குறது. நோட்ஸ் நீங்க தான் எழுது. விளங்கப்படுத்துறதை வச்சு நீங்க தான் நோட்ஸ் எழுத வேண்டும். ரைட். அடுத்து மூவ் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு நான் மெக்னீசியத்தை பார்க்க போறேன். மக்னீசியத்தை மக்னீசியத்துல முதலாவது ஓட்டுல 2 இலத்திரங்கள் இருக்கும். ஓகேயா? மக்னீசியத்துல 2வது ஓட்டுல 8 இலத்திரங்கள் இருக்கும். ஓகேயா? எக்ரி பண்றீங்களா? மக்னீசியத்துல 3வது ஓட்டுல எத்தனை இலத்திரங்கள் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். 2. 2 இலத்திரம். இப்ப இவர் உறுதி அளிக்கிறாரா மக்னீசியம்? இல்ல. இல்லையே. இறுதியோடு இலத்திரம் இல்லை. இறுதியோட்டு 8 இலத்திரம் இருந்தா தான் அவர் உறுதி. இறுதியோட்டுல 8 இலத்திரம் இல்லையோ அவர் உறுதி. அப்ப எவர் உறுதி அடையணும் என்றா என்ன செய்யும்? 2 இலத்திரன் இலக்கணம் 6 இலத்திரன் வெரி குட் வெரி குட். வந்து 2 இலத்திரன் அவர் இலக்கணும். அப்படி இல்லாட்டி 6 இலத்திரனும் வாங்கி எடுக்கணும். ஆனா அவர் 6 இலத்திரனை வாங்கி எடுக்கிறது பாசிபிள் இல்லை. அதால அவர் என்ன செய்வாரு? இருக்கிற 2 இலத்திரன் இலத்திரன் இழந்துடுவார். அப்ப இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடம் இது நியூட்ரலைஸ்ல என்ன அர்த்தம்? நான் சொன்னேன் 2 பிளஸும் 2 மைனஸும் வைக்கிற மாதிரியா இருக்கு. ஒரு இடம் நியூட்ரல் ஆகிண்டா 2 பிளஸும் 2 மைனஸும். சாரி, அடுத்த எழுதக்கூடாது. கீழே எழுது. இப்போ ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் நியூட்ரலா இருக்குண்டா 0 இருக்குன்னு என்ன அர்த்தம்டா? எத்தனை பிளஸ் இருக்கோ அதுக்கு சமமான மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். 2 பிளஸும் 2 மைனஸும் இருந்தா நியூட்ரல். இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல இருந்து 2 மைனஸ் நம்ம வேற சுட்டோம்டா, ஒரு வேற சுட்டம் பண்ணிட்டேன்னா என்ன மிஞ்சும்? பிளஸ் என்ன பேலன்ஸ் ஆகும்? 2 பிளஸ் 2 பிளஸ். அப்ப இந்த பெர்லியம் ஐயா 2 இலத்திரனை இழந்து விட்டாங்க. என்ன உருவாவார்? பெர்லியம் 2 பிளஸ் உருவாகும். எங்க போடணும்? கொஞ்சம் தள்ளி மேலுக்கு போடணும். இந்த மக்னீசியம் ஐயா அந்த 2 இலத்திரனை இழந்து விட்டாருண்டா மக்னீசியம் 2 பிளஸ் உருவாகுவார். இந்த கல்சியம் ஐயா 2 இலத்திரனை இழந்து விட்டாருண்டா என்ன உருவாவார்? கல்சியம் 2 பிளஸ் உருவாகுவார். இப்படித்தான் இந்த மக்னீசியம் 2 பிளஸ், பெர்லியம் 2 பிளஸ், கல்சியம் 2 பிளஸ் உருவாயிருக்கு. ஏன் இப்படி உருவாகணும்? ஏன் உருவாகணும்? உறுதிநிலை அடையுது. உறுதிநிலை அடைகிறது. உறுதிநிலை அடைகிறது. நோட் பண்ணிக்கலாம். அழகா நோட்ஸ் எழுதணுமா? நீ கிளாஸ் முடிஞ்சது பிறகு எல்லாரும் நோட்ஸ் குரூப்ல போடணும். நான் அந்த நோட்ஸ் செக் பண்ணணும். எல்லாரும் போடணுமா? கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிற எல்லாருமே நோட்ஸை வந்துட்டு நீ குரூப்ல போடணும். நான் சொல்லிக்க நோட்ஸ் பார்க்க பசந்தா இருக்கணுமா? சொல்லிக்க நோட்ஸ் பார்க்கறது பசந்தா இருக்கணும். இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நோட்ஸை எல்லாருமே போடணும். ரைட் தானே? அப்ப நான் நோட்ஸை வாட்சி பார்ப்பேன். என்னையும் பிள்ளை இருக்கா? பிள்ளையா இருக்கீங்களான்னு நான் வாசிச்சு பார்ப்பேன். உங்களோட ஒவ்வொரு ஆள நோட்ஸையும் நான் வாட்சி பார்ப்பேன். வேண்டிய கட்டாயம் குரூப்ல நம்ம கெமிஸ்ட்ரி குரூப்ல நீங்க இந்த நோட்ஸை கட்டாயம் போட வேண்டி இருக்கு. நெட்டிக்கான பிள்ளைகள் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொல்றீங்களா? எனக்கு இந்த ஹீலியம், இந்த நியோன், இந்த ஆல்கன் உறுதி அடைய என்ன செய்யணும் சொல்லுங்க. நெட்டிக்கான பிள்ளை பார்ப்போம். உறுதிநிலையில நெருக்கி அது உறுதியெல்லாம் இருக்கு. ஏன்னா அது இறுதியோடு ஃபில் ஆயிருக்கு. நியோண்ட இறுதியோடுல எத்தனை இருக்கு அப்படின்னா அது ஃபில் ஆயிக்காது.
ஆகண்ட இறுதி ஒரு டேட்டில் இருக்கிறது இல்லை ஆல்ரெடி உறுதி நிலையில இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி உறுதி நிலையில இருக்கிறாங்க. அப்ப அதே ஒரு நோட் தான் இருக்கு. இதில் பொதுவாக 8ஆம் கூட்ட மூலகங்கள் யார வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. ஏண்டா உறுதி ஜெயிச்சான். 8ஆம் கூட்ட மூலகங்கள் யார வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா உறுதி ஜெயிச்சான். மத்தாக்கள் தான் உறுதி இல்லை. உறுதி இல்லாத உறுதி அடைகிறதுக்கு ஓடி திரிவாங்க. இப்ப பொதுவாக 8ஆம் கூட்ட மூலகங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தாக்கங்களுக்கு போகாது. பொதுவா சொல்லுங்க. ஒன்றொன்று எக்ஸெப்ஷனும் இருக்குமே. எக்ஸெப்ஷனும் இருக்கு. நான் எக்ஸெப்ஷனை பத்தி பரவாயில்ல சொல்ல, அதாவது விதி விலக்குகளும் இருக்கும். அந்த விதி விலக்குகளை பத்தி நான் பிறகு சொல்றேன். அதுல செல்லுவோம் நாங்க சடத்துவ மூலகங்கள் செல்லுவோம். அப்படியா? விழுமிய விளிம்பியமா. Okay. சரி, இப்ப புளோரினுக்கு வருவோம். ரைட்டா? இப்ப தம்பி புளோரினுக்கு வரும். இப்ப புளோரினுக்கு வந்தமெண்டா புளோரின் முதலாவது இலத்திரன் எத்தனை நிற்கும்? 2 இலத்திரன் நிற்கும். அது உங்களுக்கு தெரியும். புளோரின் 2வது ஓட்டுல எத்தனை இலத்திரன் நிற்கும்? எத்தனை இலத்திரன் நிற்கும் 2வது ஓட்டுல? 8 புளோரின் குளோரின் 5 இது நான் ஹைட்ரஜன். முதலாவது ஓட்டுல 2 இலத்திரன் நிற்கும். நீங்க ஆவர்த்தன அட்டவணை யோசிங்க. ஆவர்த்தன 7 அட்டவணை sir. அதான் நான் எழுதி 7 இலத்திரன் கண்ணுக்கு முன்னுக்கு கண்ணை மூடிட்ட பதில் சொல்றீங்க. கண்ணை மூடிட்ட பதில் சொல்றீங்க. 7 கண்ணுக்கு முன்னுக்கு எழுதி வச்சுக்கி இல்லையா? 7 இலத்திரன் 7 இருந்தா 1 2 4 6 7 8 2 4 6 7 இருக்க போய். இப்ப யார் உறுதி ஆயிக்காரா? ஒரு இலத்திரனை ஏற்றதான் உறுதி நிலையடையும். வேற உறுதியா இல்லை. வேற உறுதி அடையணும் சொன்னா ஒன்று ஒரு இலத்திரனை திறனால் ஏற்படும். வாங்கி எடுக்கணும். அப்படி இல்லாட்டி 7 இலத்திரம் விளக்கணும். 7 இலத்திரனை 7 இழக்கணும். இலக்கம். இப்ப எது பாசிபிள்ண்டா ஒரு ஒரு இலத்திரனை இலத்திரம் வாங்கி எடுக்கணும் பாசிபிள். பாருண்டா ஒரு இலத்திரனை வாங்கி எடுத்தா ஒரு தெரிஞ்சிருவார். ரைட்டா? இப்ப எனக்கு சொல்லணும்ல, ஒரு ரூம் ஒன்று இருக்கு. இந்த ரூம்ல எந்த வித ஏற்றமுமே இல்லை. எந்த வித ஏற்றமுமே இல்லை. இப்ப இதுக்குள்ள ஒரு மைனஸ் ஒரு ஆள் உள்ளுக்கு வரா. இப்ப இதுல ஏற்றம் வந்து என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? மைனஸ். அப்ப இந்த புளோரின் ஐயா உறுதி அடைகிறதுக்கு ஒரு இலத்திரனை வாங்கி எடுப்பார். வாங்கி எடுத்தா அவர் என்ன மாறுவார்னா புளோரின் மைனஸ். இந்த குளோரின் ஐயா ஒரு இலத்திரனை வாங்கி எடுத்தாருன்னா Cl மைனஸ் தான் மாறும். அதை நோட் எழுதிடுங்க பாப்போம். But the plus செல்வம் இதெல்லாம் செல்வம் வேணும். பிளஸ் வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன செல்வம் தெரியுமா? பிளஸ் சார்
இதை சொல்லுவோம் கட்ரையன்கள் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? கட்ரையன்கள். பிளஸ் ஏற்றம் வந்ததை சொல்லுவோம் நான் கட்ரையன் சொல்லுவோம். ஒரு கட்ராயன் எவ்வாறு தோன்றும்? இலத்திரனை இழப்பதன் மூலம் கட்ராயன் தோன்றும். நேர் நேர் இதில் இந்த நேர் பிளஸ் எல்லாம் வருது, அந்த பிளஸ் எல்லாம் சொல்லுவோம் கட்ராயன்கள் சொல்லுவோம். கட்ராயங்கள் எப்படி உருவாகும் என்றா இலத்திரனை இழப்பதன் மூலம் கட்ராயன்கள் உருவாகும். கட்ராயன். இந்த மைனஸ் வார்த்தை என்ன சொல்லுவோம் என்றா அந்நயன் என்று சொல்லுவோம். வெடிக்கும் அந்நயன். அப்ப அந்நயன்கள் எவ்வாறு உருவாகும்? இலத்திரனை ஏற்பதன் மூலம் உருவாகும். இலத்திரனை ஏற்பதன் மூலம் உருவாகும். இப்ப எப்படிக்கா சொல்லுவோம்? அலுமினியத்துல இறுதி ஓட்டத்தில் நீக்கம் 3. அது உறுதியாக என்ன செய்யணும்? 3 இருக்கணும். 3 எங்கிலங்கள். அப்ப 3 எங்கிலங்கள் அலுமினியம் 3+1. That's it. சல்பர் இறுதி ஓட்டத்தில் இலத்திரன் நீக்கம் 6. உறுதியாக என்ன செய்யணும்? 2 ஏற்கணும். அப்ப H2- சொல்லுவோம். இப்ப விளக்கிச்சோ? எப்படி? உங்களோட கவரேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க செட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம், நான் வாட்சி பார்க்க. செட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க, வாட்சி பார்க்க. அட்டக விதி என்று சொன்னா இறுதியோடு பூர்த்தி அடைகிறது. அட்டக விதி என்றா இறுதியோடு பூர்த்தி அடைகிறது. பூர்த்தி அடையணும்டா என்ன? 8 இலத்திரங்கள் நரம்பன். அதுக்கு பேர் தான் அட்டக விதி. ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தீங்க, செட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு கவரேஜ் கிளியர் இல்லாம இருக்கு, நீங்க பேசுறதே கிளியர் இல்லை. ரைட், ஓகே. ஸோ நீங்க கேளுங்களேன், பிறகு நான் கேளுங்களேன். அப்ப சல்பரண்டா அதுல இறுதி ஓட்டுல 6 இலத்திரங்கள். அதான் அது 6ஆம் கூட்ட மூலகம். சல்பர் 6ஆம் கூட்ட மூலகம் என்றால் அது இறுதி ஓட்டுல 6 இலத்திரங்கள் இருக்குன்ற அர்த்தம். அது உறுதி அடையணும்னா 8 இலத்திரங்கள் ஆகணும். 8 இலத்திரங்கள் ஆகணும்டா அவர் 2 இலத்திரனை வாங்கி எடுக்கணும். 2 இலத்திரன் அவர் வாங்கி எடுப்பார் என்று சொன்னா 2 -1. சோ இதான் இலத்திரங்கள்ல இலத்திரனை இலத்திரனை வாங்கி எடுத்தாருண்டா மைனஸ் ஏற்றம் வரும். மைனஸ் ஏற்றம் வரது நாங்க செல்லுவோம் அந்நயன் என்று செல்லுவோம். இலத்திரனை இழந்தார் என்று சொன்னா அங்க பிளஸ் ஏற்றம் உருவாகும். பிளஸ் ஏற்றம் உருவாகிறத சொல்லுவோம் நாங்க கட்ராயன்கள் என்று சொல்லுவோம். இப்ப இப்ப இந்த இலத்திரனை இன்னொரு விஷயத்துக்காக இந்த இலத்திரனை இலக்காரனா இலத்திரனை இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. ரொம்ப இலத்திரனை இலக்காரன்டா எங்க இழப்பார்? சரி, ஒரு இலத்திரனை வாங்கியிருக்காருன்னா எங்க இருந்து இலத்திரனை வாங்கியிருப்பார்? பிணைப்புகள் இருந்து. ஆ, இன்னொரு இலத்திரன் இருந்து. இவர் இலத்திரனை வாங்கியிருப்பாருண்டா அவருக்கு இலத்திரன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆல்ரெடி ஐக்கன். அவர் பங்கீடு செய்யும். இவர் இலத்திரனை இழப்பாருண்டா அந்த இலத்திரன் வாங்குறதுக்கு ஒரு ஆல்ரெடி ஆയിരിக்கணும். நான் சொல்ற பாயிண்ட் இப்படி வருது அவங்களுக்கு. இங்க இலத்திரன் அவர் இழப்பாருண்டா இந்த இலத்திரனை வாங்குறதுக்கு ஒரு ஆள் ரெடி ஆയിരിக்கணும். ஒரு இலத்திரனை வாங்கி எடுப்பாருண்டா அந்த இலத்திரனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் ரெடி ஆയിരിக்கணும். அப்ப இப்ப என்ன செய்வாங்க?
சோடியம், குளோரின். ஒரு டீல் பேசுவாங்க. என்ன டீல் பேசுவாங்க? இவர் சொல்லுவார், எனக்கு ஒரு இலத்திரம் வந்து நான் கொடுக்க போறேன்னு. இவர் என்ன சொல்லுவார்? எனக்கு ஒரு நான் இலத்திரம் அதை வந்து வாங்குறேன். தேவை. அப்ப அவங்க 2 பேரும் அவங்க ஒரு இலத்திரம் கொடுப்பார், எவர் ஒரு இலத்திரம் வாங்கியிருப்பார். 2 உறுதி அடைஞ்சிருவாங்க. உறுதி அடைஞ்சான சொல்லுவோம் NaCl. ரைட்டோ? எதுலயாகும்? எப்படி இருக்கு? சார், ஓ, சொல்லுங்க. அப்ப கார்பன் சிலிக்கன் இறுதி ஓட்டுல 4 இருக்கும். ம். 4 ஏற்கலாம், 4 இழக்கலாம். ஓ, அப்ப நாளை ஏற்றுனா ஏற்கலாம் அல்லது நாளை விலக்கலாம். ஆனா நாளையும் விலக்குறதும் இல்ல, நாளை ஏற்கிறதும் இல்ல. அதுக்கு வித்தியாசமா நம்ம பார்ப்போம். ரைட் தானே? கார்பன் சிலிக்கனை பத்தி நம்ம பிறகு வித்தியாசம் பார்ப்போம். இப்ப கார்பன் சிலிக்கன்ல 4 இலத்திரங்கள் இயக்க போகுது. 4 ஓ இலத்திரங்கள் இழக்க போறதும் இல்லை, 4 இலத்திரங்கள் வாங்க போறதும் இல்லை. அவர் என்ன செய்வார்னா ஷியா பண்ணுவார். இப்ப இவர் வந்துட்டு பங்கிட்டு வலு பிணைப்பு உருவாக்குவார். இலத்திரனோட இலக்கார் ஏற்காரண்டா அது அயன் பிணைப்பா இருக்கு. இலத்திரனை ஷியா பண்றாருண்டா அது பங்கிட்டு வலு பிணைப்பா இருக்கு. இப்ப நாங்க அதான் பார்க்க போறோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் முதலான கவர்ச்சி விசைகள். போடுங்க, முதலான கவர்ச்சி விசைகள். ஆரம்ப கவர்ச்சி விசைகள், அதாவது ஆரம்ப இடைத்தாக்கங்கள். முதலான இடைத்தாக்கங்கள் அல்லது முதலான கவர்ச்சிகள், ஆரம்ப இடைத்தாக்கங்கள். சரி, கிளியரா இல்லை, என்ன சொல்லுங்க. முதலான இப்ப மூலகங்களுக்கு இடையே என்னென்ன இடைத்தாக்கங்கள் உருவாகும்? மூலகங்களுக்கு இடையே என்னென்ன இடைத்தாக்கங்கள் உருவாகும் சொல்லி ஒரு பார்க்கலாம். அதுல வந்து பிரதான இடைத்தாக்கம் தான் பங்கீட்டு வலு. இப்ப 2 மூலங்களுக்கு இடையில கனெக்ஷன் உருவாகும். அந்த கனெக்ஷன் எப்படி எப்படி உருவாகுங்கிற விஷயத்தை பார்க்கணும். 2 மூலகத்துக்கு இடையில கனெக்ஷன் உருவாகும். அந்த கனெக்ஷன் எந்தெந்த வழியில உருவாகும் சொல்லி பார்க்கணும். அதுல ஒரு வகை தான் யாருன்னா, இன்னொரு வகை யாரையும் பார்க்கணும். என்ன நான் பண்றது? அயன் பிணைப்புகள். அதே போல உலோக பிணைப்பு தெரியும். அதே போல ஈரல் பங்கீட்டு பிணைப்பு தெரியும். ஈரல் பங்கீட்டு வரை பிணைப்பு தெரியும். முதலான இடைத்தாக்கங்கள் 2 மூலகத்துக்கிடையே கனெக்ஷன் உருவாகும். அந்த கனெக்ஷன் 4 விதமா நாங்க பார்க்கணும். ஒன்று பங்கீட்டு பிணைப்பா இருக்கலாம், அல்லது அயன் பிணைப்பாக இருக்கலாம், அல்லது உலோக பிணைப்பாக இருக்கலாம், அல்லது ஈரல் பங்கீட்டு பிணைப்பா இருக்கலாம். சரிதானே? புரோக்கர் மூலமா பேசலாம். அது மாதிரி. அதே மாதிரி துணை இடைத்தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கு. முதலாவது நாங்க முதலான இடைத்தாக்கங்களை பத்தி பார்ப்போம். அது முடிஞ்சதுக்கு பிறகுதான் துணையான இடைத்தாக்கங்களை பத்தி பார்ப்போம். ரைட்டானே? அப்ப முதலான இடைத்தாக்கங்கள் நாங்க பார்த்துட்டோம்னு சொன்னா உங்களுக்கு கெமிக்கல் கால்குலேஷன் வராது. கெமிக்கல் கால்குலேஷன் நீங்க என்ன பார்த்தீங்க? ஆக்சிடேஷன் பார்த்துட்டீங்க. ரைட்டானே? அந்த ஆக்சிடேஷன்ல பேசிக் விஷயம் நான் சொல்லி தந்துட்டேனா? சொல்லி தந்துட்டேன். அடுத்த கிளாஸ்ல பங்கிட்டு வலு பிணைப்பை பத்தி பார்ப்போம். இப்போ பங்கிட்டு வலு பிணைப்பு பார்த்தோம்னா மற்ற ஆக்சிடேஷன் ஒரு விலகிடும். சிம்பிள். ஸோ
இதோட நான் இதோட இந்திய கிளாஸை முடிக்கிறேன். ஸோ கட்டாயம் கிளாஸ் முடிஞ்சதோட உங்களோட நோட்ஸை ஃபோட்டோ எடுத்து குரூப்ல போடணும் முதலாவது. ரெண்டாவது விடயம், கைட் புக் எடுக்கிறது கால் பண்ணி கைட் புக் எடு. இன்னைக்கு எடுக்க வேணாம், நாளைக்கு கால் பண்ணி எடுக்கு. ஸோ அடுத்த விஷயம், கிளாஸ் பத்தி ஃபீட்பேக்ஸ் இல்லை யாரும் சரி விருப்பம் இருந்துச்சுன்னா இப்போ சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு குரூப்ல உங்களோட ஃபீட்பேக்கை போடுங்க. ஸோ இப்போ யார் சரி ஃபீட்பேக் சொல்ல போறீங்களா? நீங்க குரூப்லேயே போடுங்க. குரூப்ல கிளாஸை பத்தி ஃபீட்பேக் வந்து போடுங்க. ஸோ அடுத்த கிளாஸ் தான் மீட் பண்ணுவோம். ஸோ அண்டில் தட், தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வணக்கம். குட் நைட். Sweet dreams. Thank you, sir.